ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP விஷன். டேட் 14/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 கடந்த 4ஆம் தேதி 4/5/2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கான எல்லா அப்டேட்டையும் கொடுத்துட்ருக்குறோம். அதில் இன்றைய செய்தித்தாளில் வந்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங்கில் நோ அடிஷ்னல் MBBS சீட்ஸ். தமிழ்நாட்டுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகளும் இல்லை, அதே போல் புதிய MBBS சீட்டு இடங்களும் இல்லை அப்படிங்கிற வருத்தமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்குறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ், அதே போல் MBBS அட்மிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோனுடைய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா, நோ அடிஷ்னல் MBBS சீட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் புதிய MBBS இடங்கள் 2025 கலந்தாய்வுக்கு கிடையாது. அதே போல் தமிழ்நாட்டில் 2025 மருத்துவ கலந்தாய்வுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகளும் கிடையாது, புதிய அதாவது MBBS இடங்களும் புதியதாக சேர்க்கப்படவில்லை. ஓகே, இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. நோ MBBS சீட்ஸ் ஆடட் இன் 2025. இது தமிழ்நாட்டில் புதிய MBBS இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். There will be no increase in MBBS seats for 2025 as state government has not applied for more. அதாவது தமிழ்நாடு கூடுதலாக MBBS இடங்கள் 2025 கலந்தாய்வுக்கு அப்ளை பண்ணல. அதையும் மீறி அப்ளை பண்ணியிருந்தாலும் கூடுதலாக சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். காரணம் என்ன அப்படின்னா, as per the NMC norms தமிழ்நாடுனுடைய மக்கள் தொகைக்கு என்ன தேவையோ அந்த மக்கள் தொகைக்கு அதிகமாகவே மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவ இடங்களும் உள்ளது, as per the NMC norms. ஸோ இந்த 2025 கலந்தாய்வில் தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக MBBS இடங்களும் இல்லை, புதிய மருத்துவக் கல்லூரிகளும் இல்லை அப்படிங்கிற செய்தி தான் இந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஹேஸ் கன்ஃபார்ம்டு. இந்த செய்தியை டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்காரு, உறுதிப்படுத்திட்டார். த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டெசிஷன் டு அப்ளை ஃபார் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 50 MBBS சீட்ஸ். அதாவது இப்போ 2019 11 புதிய மருத்துவக் கல்லூரி துவங்கினாங்க. அதில் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய MBBS சீட்டினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய கல்லூரிகளான நாமக்கல், திருப்பூர், விருதுநகர், இந்த கல்லூரிகளெல்லாம் கூடுதலாக 50 MBBS இடங்கள் சேர்ப்பதற்கு விண்ணப்ப தேதியும் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே NMC கொடுத்துருந்த அந்த தேதியும் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் அ மீட்டிங் வித் த ஹெல்த் செக்ரட்டரி, சென்டர் அக்ரீட் டு ரீஓப்பன் த விண்டோ பட் தட் நெவர் ஹேப்பன்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கூடுதல் சீட்டு ஆட் பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு திரும்பவும் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது நடைபெற இல்லை. அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் த ஸ்டேட் ஹேஸ் 77 மெடிக்கல் காலேஜஸ். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 77 மருத்துவக் கல்லூரி உள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரி 77 அப்படிங்கிறது அரசு, அதே போல் தனியார். 77 கல்லூரி அப்படிங்கிறது அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் சேர்ந்து 12,050 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. while 32 of 39 districts have at least one government medical college.
6 of the newly established districts don't have a medical college. இப்போ புதியதாக துவங்கப்பட்ட மாவட்டங்களில் இன்னமும் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் கட்டுவதற்கான அந்த அனுமதி இன்னமும் வரல. ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் said it was the state's policy to establish a medical college in every district. அப்போது நீ புதியதாக வரக்கூடிய அந்த மாவட்டங்களில் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ குறைவாக இருக்கக்கூடிய நாமக்கல், திருப்பூர், விருதுநகர் இது போன்ற மருத்துவக் கல்லூரிகள்லேயும் 50 MBBS சீட் அப்படி ஆட் பண்ணுறது, கூடுதல் சீட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது இது எல்லாமே 2025க்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏற்கனவே இருக்கிற அதே மருத்துவக் கல்லூரி தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே MBBS சீட்ஸ் தான். இதுதான் வந்து தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி மருத்துவ கலந்தாய்வுக்கு 2025க்கான எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். இருந்தாலும் இந்த சீட்டில் தான் இப்போது சீட் மேட்ரிக்ஸ் இருக்க போகுது. இந்த சீட்ஸுக்கு தான் வந்து கலந்தாய்வு நடக்க போகுது. கரெக்டாக சொல்லணும்னா 77 மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட்டு, 12,050 இடங்கள். இதுக்கு மட்டும்தான் 2025 கலந்தாய்வு நடக்க போகுது. கூடுதல் MBBS சீட்டும் கிடையாது, கூடுதல் மருத்துவக் கல்லூரிகளும் கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த செய்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.